السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய காணொளியில் அல் இஹ்சான் என்று சொல்லக்கூடிய ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றான இஹ்சான் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பல வழிகளை காட்டி தந்திருக்கிறார்கள். ஒரு முஃமின், ஒரு முஸ்லீம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற பல நல்ல கருத்துக்களை, பல போதனைகளை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இஹ்சான் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பண்பையும் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் இஹ்சான் என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்தை சற்று நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஹதீஸே ஜிப்ரைல் சொல்லக்கூடிய ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடத்திலே வந்து பல விடயங்களை கேட்டு அதற்கு நபி அவர்களிடத்திலே பதிலெடுத்து சஹாபாக்கள் கற்றுக்கொள்வதற்காக வேண்டிய ஒரு ஏற்பாடை நிகழ்த்தியிருந்தார்கள். அந்த கேள்வி பதில் அந்த தொடரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஹ்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சானை பற்றியும் சொல்லித்தாருங்கள் என்பதாக கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்சான் என்றால் என்ன என்பதை அழகாக ஒரு சில வார்த்தைகள் மூலமாக சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த இஹ்சானை பற்றி நபி அவர்கள் பிரத்யோகமான வேறொரு ஹதீஸிலேயும் இஹ்சான் என்றால் என்ன என்பதை மற்றும் ஒரு வார்த்தை பிரயோகத்தை பாவித்து ஒரு அழகான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரெண்டு அம்சத்தையும் பார்ப்பதற்கு முன்னால் இஹ்சான் என்பதை சற்று நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிலே இஹ்சான் என்று சொன்னால் அதற்கு சொற்பதம் ஒரு வேலையை திறன்பட செய்து முடிப்பதை இஹ்சான் என்பதாக சொல்லுவோம். அதை திறன்பட செய்து முடித்தவரை முஹ்சின் என்பதாக சொல்லுவோம். இது அந்த வார்த்தையுடைய பிரயோகத்தின் அர்த்தம். அதை நாங்கள் மார்க்கத்தின் அமைப்பிலே, இஸ்லாமிய பரிபாஷையிலே, இஸ்லாமிய நோக்கிலே நாங்கள் அதற்கு விளக்கத்தை பார்ப்போமேயானால் நபி அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் எடுக்க வேண்டியது இருக்கிறது. நபி அவர்கள் சொன்ன இந்த முதலாவது ஜிப்ரஈல் என்று சொல்லக்கூடிய ஹதீஸே ஜிப்ரஈல் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய விளக்கத்தையும் மற்றும் ஒரு பிரத்யோகமான ஹதீஸிலையும் சொன்ன விளக்கத்தையும் எடுத்து நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த இஹ்சானை பொறுத்தவரையில் நபி அவர்கள் முதலாவது ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், இறைவனுடன் நாங்கள் எப்படி இஹ்சானாக இருப்பது, இறைவன் நமக்கு சொல்லி இருப்பதை நாங்கள் எவ்வாறு திறன்பட செய்து முடிப்பது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், அன்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹ், நீ இறைவனை பார்ப்பது போல், அல்லாஹ்வை பார்ப்பது போல் வணங்க வேண்டும். இஹ்சான் என்றால் என்ன? நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல் வணங்க வேண்டும். ஃபஇன் லம் தகுன் தராஹ் ஃபஇன்னஹு யராக், அவன் உன்னை பார்க்காவிட்டாலும் நீ அவனை பார்ப்பது போன்று வணங்க வேண்டும் என்பதாக நபி அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை நாங்கள் ஆழமாக புரிந்தால் ஒரு முஃமின் முஹ்சினாக இறைவனுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு இபாதத்தை செய்யும் பொழுது ஒரு நபர், ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் இறைவனிடத்திலே முஹ்சினாக நடந்து கொள்ள வேண்டும். அது எப்படி நடப்பதுண்டா, அந்த இபாதத்தை செய்யும் பொழுது முழுக்க அல்லாஹ் அவரை நான் பார்க்கிறேன் என்ற நோக்கோடு நாங்கள் இபாதத்து செய்ய வேண்டும். இறைவனை உலகத்தில் எம்மால் பார்க்க முடியாது. இறைவனை ஆகிராவிலே பார்ப்பதற்குரிய பாக்கியம் கிடைக்கும் முஹ்சினாக இருந்தால். அந்த வகையிலே அப்போ இறைவனை நாங்கள் உலகத்தில் பார்ப்பது போன்று வழங்குவதென்றால் முழுக்க இறை நம்பிக்கையை, இறை தன்மையை, இறைவனை பற்றிய சிந்தனையை முழுக்க எங்களது உள்ளத்திலே இஸ்திஹ்தார் பண்ணி, கான்சன்ட்ரேட் பண்ணி சரியான முறையில் இபாதத்தை செய்து முடிப்பது. இந்த சந்தர்ப்பம் எமக்கு கடினமாக இருந்தால் அவன் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நோக்கத்தோடு இபாதத்தை செய்து முடிப்பது. அப்போ இபாதத்தை செய்யும் பொழுது ஒரு முஹ்சின் இரண்டு ஆப்ஷனை தான் என்ன செய்வார், கையில் எடுப்பார். அதில் முதல் ஆப்ஷன் அல்லாஹ்வை அவர் பார்க்குற போல முழுக்க அல்லாஹுடைய ஞாபகத்தோடு செய்வார். இரண்டாவது, அவர் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், நான் தவறு இழைத்தால் என்னை தண்டிப்பான், நான் நல்ல காரியங்கள் செய்தால் எனக்கு சோனத்தை தருவான் என்ற சிந்தனையோடு அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நோக்கோடு இபாதத்தை செய்து முடிப்பது. எனவே அப்ப இஹ்சான் என்று சொன்னால் இறைவனுக்கு நாங்கள் செய்யக்கூடிய இஹ்சான் என்பது இருக்கிறது. அது இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல தான் நாங்கள் இந்த இஹ்சானாக இபாதத்து செய்துவிட முடியும். இதை தாண்டி ஒரு இபாதத்து செய்தால் அது இஹ்சானான இபாதத்தாக இருக்குமாண்டா பெரும்பாலும் இருக்காது. இது ஒரு விஷயம். இரண்டாவது ஹதீஸை பொறுத்தவரையில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ கத்தபல் இஹ்சான அலா குல்லி ஷை, அல்லாஹு தஆலா இஹ்சானாக நடப்பதை எல்லா இடத்திலுமே கடமையாக்கி இருக்கிறான்.
அதாவது இபாதத்தில் மாத்திரம் அல்லாஹ்வுடன் நடப்பது மாத்திரம் இஹ்சானாக இருந்து கொள்ள முடியாது. மாற்றமாக அவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுடனும் நாங்கள் முஹ்சினாக இருக்க வேண்டும் என்பதை இரண்டாவது ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதில் நபி அவர்கள் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஃபைதா தபஹ்தும் ஃபஅஹ்சினு ذبஹ ஃபைதா கதல்தும் ஃபஅஹ்சினுல் கித்ல ஃபைதா தபஹ்தும் ஃபஅஹ்சினு ذبஹ. நீங்கள் ஒரு கொல்ல வேண்டிய ஒரு பிராணியை, கொல்ல நேர்ந்த ஒரு பிராணியை கொல்ல நேர்ந்தால் அதை நல்ல முறையில் கொண்டு விடுங்கள். நீங்கள் அறுக்கும் ஒரு பிராணியை அறுக்க நேரக்கூடிய சந்தர்ப்பத்திலே நல்ல முறையில் அறுத்து விடுங்கள். நாங்கள் இல்லாமலாக்கக்கூடிய ஒரு பிராணியை கூட, கொல்லக்கூடிய அல்லது அறுக்கக்கூடிய பிராணியை கூட நல்ல முறையில் அறுத்து கொள்ள வேண்டும், நல்ல முறையில் கொண்டு விட வேண்டும் என்றால் இறைவனால் படைக்கப்பட்ட எப்பேற்பட்ட படைப்புகள் இருக்கின்றன அவைகள் அனைத்துடனும் சரியான முறையில் இஸ்லாமிய வரையறையை பேணி நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்தால்தான் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கும் முஹ்சினாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஆழமாக சிந்தித்தோமேயானால் இறை படைப்புகளில் மிக சிரேஷ்ட படைப்பு, சிறந்த படைப்பு மனித படைப்பு. இந்த மனித படைப்போடு மனிதர்களோடு நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு சரியான முறையில் நாங்கள் செல்லவுமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா முஹ்சின் என்ற அந்த முழு வார்த்தைக்குரியவர்களாக நாங்கள் மாறுவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்குவான். எனவே அல்லாஹுக்கும் ஹாலிக் படைத்தவன், மஹ்லூக் படைக்கப்பட்டவை, இவை அனைத்துடனும் அல்லாஹுடனும் இந்த படைப்பினங்கள் அனைத்துடனும் முஹ்சினாக வாழ்ந்தால் மாத்திரமே நல்ல பண்பை சுமந்த ஒரு முஃமினாக அல்லாஹ்வை நாங்கள் சந்திக்கலாம். இதற்குரிய பிரதிபலன் என்னவென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஸியாதா. யார் இந்த உலகத்திலே முஹ்சினீன்களாக வாழ்கிறார்களோ அவளுக்கு அல்லாஹ் தஆலா சோனத்தை கொடுக்கிறான், ஹுஸ்னா வ ஸியாதா, இன்னும் ஒரு போனஸை கொடுக்கிறான். அந்த போனஸ் என்ன விளக்கம்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள், அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம், அல்லாஹ்வின் திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம். எனவே இந்த உலகில் முஃமினாக, முஹ்சினாக, இஹ்சானிய பண்பை சுமந்தவர்களாக வாழ்வோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதோட இந்த உலகத்திலேயும் அல்லாஹ்விடத்திலே நல்லடியார்களாக, நல்ல நபர்களாக வாழ்ந்தோம் என்ற பெயர் சான்றிதழ் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். வல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவரையும் இஹ்சானிய பண்பை சுமந்தவர்களாக வாழச் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.